அதிமுகவில் இருந்து நான் விலகி இன்னைக்கு நான் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையறதுக்கான பதிலை நான் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். சட்டமன்றத்தில் இளம் தலைவர்களாக இன்றைக்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி அவர்களின் உரையை கேட்டு இவர்தான் நமக்கு அடுத்த கட்ட தலைவர், தமிழகத்தின் அடுத்த இளைஞர்களின் தலைவர், வழி நடத்தக்கூடிய தலைவர் என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே 2 தலைவர்களை பார்த்துதான் இந்த கழகத்தில் இணைஞ்சிருக்கிறேன். கழக தலைவர் அவர்கள் தலைமையிலும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் தலைமையிலும் எங்களுடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களின் முன்னிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை அடிப்படை உறுப்பினராக இன்று நான் இணைத்துக் கொண்டேன். அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு ஒரு கட்சியை விட்டு ஒரு கழக நிர்வாகிகள் மாற்று கட்சிக்கு செல்வார்கள் என்றால் அது ஆளுகின்ற கட்சிக்குத்தான் செல்வார்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சியை நோக்கி இன்றைக்கு இந்த தம்பி வந்திருக்கிறார், அவர் உண்மையாகவே இந்த கழகத்துக்கு விசுவாசமாக இருப்பார் அப்படி என்று சொன்னார்கள். நிச்சயமாக இந்த கழகத்திற்கும் நம்முடைய தலைவர்களுக்கும் நான் விசுவாசமாக இருப்பேன். அதே போன்று இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி அவர்களுடைய ஆற்றலும் அவர்களுடைய செயல்பாடும் அவர்கள் சட்டமன்றத்தில் நிகழ்த்திய அந்த உரையும் தான் இன்றைக்கு என்னை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைவதற்கு தூண்டுதலாக அச்சாணியாக இருந்தது. மீண்டும் நான் உங்களிடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்து கொள்கிறேன். இன்றைக்கு நடக்கின்ற இந்த அரசு ஒரு காகித பூ அரசு. ஒரு காகித பூ எப்படி வண்ணமயமாக இருக்குமோ அது போன்று வண்ணமயமாக தெரியப்பட்டதின் காரணம் இந்த மக்கள் இந்த காகித பூ அரசுக்கு இன்று வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காகித பூவுக்கு எப்படி வாசம் இல்லையோ, காகித பூவில் எப்படி தேன் இல்லையோ, அதை எப்படி வண்டுகளும் பட்டாம்பூச்சிகளும் சென்று ஏமாந்து திரும்பி வருமோ அதே போன்று இந்த காகித பூ அரசை இன்னும் 6 மாத காலத்தில் மக்கள் யாரெல்லாம் வாக்களித்தார்களோ அவர்களே வெறுத்து ஒதுக்கி வர இருக்கின்ற இன்னும் ஓராண்டு காலத்திலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் வரலாறு காணாத வெற்றி பெறும். கழக தலைவர் முதலமைச்சராக நிரந்தர முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அண்ணன் உதயநிதி. அவரோடு அவர் கலைஞரை வலுப்படுத்தும் வகையிலே அவர் இன்றைக்கு நிச்சயமாக துணை முதல்வராக வருவார். இந்த ஆட்சி இன்னும் 6 மாத காலத்திலே முடிவுரை எழுதப்படும். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கழக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போல இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி இன்னும் 6 மாத காலத்திலே இந்த காகித பூவின் சாயம் வெளுத்துவிடும். மீண்டும் கழகம் வீறு கொண்டு எழுந்து தொடர்ந்து 100 ஆண்டு காலம் இந்த கழகத்தின் ஆட்சி அமையும் என்பதிலே உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதிமுகவில் இருந்து நான் விலகி இன்னைக்கு நான் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையறதுக்கான பதிலை நான் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். சட்டமன்றத்தில் இளம் தலைவர்களாக இன்றைக்கு இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கின்ற அண்ணன் உதயநிதி அவர்களின் உரையை கேட்டு இவர்தான் நமக்கு அடுத்த கட்ட தலைவர், தமிழகத்தின் அடுத்த இளைஞர்களின் தலைவர், வழி நடத்தக்கூடிய தலைவர் என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே 2 தலைவர்களை பார்த்துதான் இந்த கழகத்தில் இணைஞ்சிருக்கிறேன். அதிமுகவில் அதிருப்தி இல்லைங்க, எல்லா கழகத்திலும் அதிருப்தி இருக்குது. ஒரு குடும்பம்னு இருக்க சொல்ல எல்லாருக்குமே சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்கதா செய்யும். இன்னைக்கு கழகத்தை விட்டு நோக்கி ஆளும் கட்சிக்கு பயணிக்கிறாங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் பயணிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆதாயத்துக்காக செல்றாங்க. இன்னைக்கு நான் இந்த கழகத்துக்கு வந்திருக்கிறேன்னா நான் வந்து ஆதாயத்துக்காகவோ இல்ல அடுத்த ஒரு பலனை ஆதாயம் அடையணுன்றதுக்காகவோ வரல. நான் ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஒரு திராவிட கொள்கை பற்றுனால நான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன். இன்றைக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னால் தொடர்ந்து பயணிக்கிற மனநிலையும் சூழ்நிலையும் இல்லை. அதனால நான் இளம் தலைவராக இருக்கின்ற நம்முடைய கழக தலைவருடைய மகன் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பின்பற்றி அவரோட வழித்தொன்றலாக நான் பயணிக்கணும்னு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஆமாங்க, இன்னைக்கு
இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொடுத்த எத்தனையோ திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்த முடியாத இருக்கு. இவர் சொன்னாரு இன்னைக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு பாட்டுலாம் பாடினாரு. இன்னைக்கு 20 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறான். வெளிநாட்டு மதுபானங்கள்லாம் இன்னைக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் இன்னைக்கு மேல வச்சு விற்கிறாங்க. பல பிரச்சனைகள் இருக்கு.